ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களோட ஸ்மாஷ் டைம் டெக் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லிஸ்ட் அப்படிங்கிற டேட்டா டைப்பு, அப்புறமேட்டுக்கு லிஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கணுங்கிறதுக்காக ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பைத்தான்ட்டு டெர்மினலில் டைப் பண்ணிங்கன்னா பைத்தான் இன்டரப்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும். இப்போ லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்பை வேரியபிளை க்ரியேட் பண்ணுறேன். அந்த வேரியபிள்குள்ளார 1 அப்படிங்கிற இன்டீஜர், அப்புறமேட்டுக்கு 2.5 ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டையும், அப்புறம் ஸ்மாஷ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கையும், நெக்ஸ்ட்டு ஒரு கேரக்டர், சிங்கிள் கேரக்டர் ஏ அப்படின்ட்டும், அப்புறம் எப்பவும் போல் சொல்கிற மாதிரி தான் டியூப்பிளில் சொன்ன டேட்டா டைப் எல்லாத்தையுமே இதுலேயும் யூஸ் பண்ணலாம். அதாவது ஹெக்ஸாடெசிமலில் 1Aன்னு கொடுத்துக்கிறேன். ஆக்டல் நம்பர்லேயும் 0O 1 2 3 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பைனரியில் நான் ட்ரூன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ என்டர் பண்ணோம்னா ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் பார்க்கணும் அப்படின்னா டேர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே லிஸ்ட் அப்படிங்கிற வேரியபிளை பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது பாருங்கள். append, clear, copy, count, extend, index, insert, pop, remove, reverse, sort. உங்களுக்கு அதே மாதிரி ஹெல்ப்பு, இதுக்கான மேனுவல் அல்லது ஹெல்ப் வேணும்னா ஹெல்ப்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்குள்ளார லிஸ்ட் டாட் உங்களுக்கு என்ன வேணுமோ. இப்போ நான் அப்பண்டன்ட் தரேன், APPEND அப்பண்டன்ட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அதுக்கான மேனுவல் வந்துடும். அப்பண்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணும். அப்பண்ட் ஆப்ஜெக்ட் டு த எண்ட் ஆஃப் த லிஸ்ட், அப்பண்ட் ஆப்ஜெக்ட் டு த எண்ட் ஆஃப் த லிஸ்ட்னா இந்த அப்பண்டுங்கிற, அதாவது அப்பண்ட்னா சேர்க்கறது. அதை லிஸ்ட்டோட எண்டில் ஒரு ஆப்ஜெக்டை சேர்க்கறது தான் சொல்கிறாங்க. ஆப்ஜெக்ட்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அந்த டேட்டா டைப்பு தான் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறாங்க. கியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுறேன். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். இப்போ லிஸ்ட்டுக்குள்ளாரே நம்ம ஒரு டியூப்பிளையும் கொண்டு வரலாம். இப்போ நார்மலாக பழைய லிஸ்ட்டில் எடுத்துக்கிறேன். லிஸ்ட்டு கமாண்ட் போட்டு டபுள் ப்ராக்கெட்டுக்குள்ளார, நார்மல் ப்ராக்கெட்டுக்குள்ளார 1, 2, 3, 4 அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தாலும், இந்த லிஸ்ட்டு அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணோம்னா இந்த லிஸ்ட்டுக்குள்ளே என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே பிரிண்ட் ஆகிடும். லிஸ்ட்டுக்குள்ளே டியூப்பிள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு ஃபங்க்ஷன்ஸாக பார்க்கலாம். இதில் சில ஃபங்க்ஷன்ஸ் நீங்களே பார்த்துக்குங்க. இப்போ லிஸ்ட்டு டாட் அப்பண்ட், APPEND அப்பண்ட்னு கொடுத்துட்டு இப்போ 1 அப்படின்னு தரேன், என்டர் பண்ணுறேன். LST அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணோம்னா 1ங்கிறது லாஸ்ட்டில் அப்பண்ட் ஆகிருக்கும். இப்போ லிஸ்ட்டு டாட் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா லிஸ்ட்டில் இருக்க எல்லா CLERன்னு கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா, இப்போ லிஸ்ட்டுன்னு டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணிங்கன்னா லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க எல்லாமே வேல்யூஸும் கிளியர் ஆகிருக்கும். இப்போ நார்மலாக பழைய லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க வேல்யூஸ்லேயே லிஸ்ட்டுங்கிற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் எத்தனை லிஸ்ட்டில் கவுண்ட்டு அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எத்தனை நம்ம டைம்ஸ் 1 அப்படிங்கிற நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அந்த 1ங்கிறது 3 டைம்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது.
மொத்தம் 3 வந்து 3 டைம்ஸ் வந்து 1 வந்து ரிப்பீட் ஆகிருக்கு இந்த லிஸ்ட்டில், அதனால் வந்து 3ன்னு வருது. இப்போ எக்ஸ்டெண்ட் லிஸ்ட்டு .extend அப்படின்னு கொடுத்துட்டு நார்மல் ப்ராக்கெட்டுக்குள்ளார லிஸ்ட்டு வேரியபிள் கொடுத்துக்கிட்டு, அதாவது லிஸ்ட்டு வேரியபிள்னு சொல்கிறேன், லிஸ்ட்டுக்கான அந்த பேரந்தசிஸ் கொடுத்துட்டு 5,6,7 அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் நார்மலாக லிஸ்ட்டுன்னு டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணோம்னா வந்து அந்த லிஸ்ட்டுக்குள்ளார லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 5,6,7ங்கிற வேல்யூ வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போ இண்டெக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். list.index இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். இண்டெக்ஸில் வந்து நம்ம வேல்யூ தரணும். இப்போ வேல்யூங்கிறது இப்போ வந்து இண்டெக்ஸ் வேல்யூ வந்து தரணும். வேல்யூங்கிறது நம்ம நார்மல் வேல்யூ தரணும். நார்மல் வேல்யூ நான் 1ன்னு தரேன். அது வந்து 0ங்கிற இண்டெக்ஸில் இருக்குது. அதாவது இங்கே பார்த்திங்கன்னா இங்கே 1ன்னு கொடுத்துருக்கேன். அது வந்து அது 0ங்கிற இண்டெக்ஸில் இருக்குது. இப்போ இன்சர்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்சர்ட்டில் வந்து எனக்கு ஃபஸ்ட் இண்டெக்ஸில் ஹலோ அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வந்து இன்சர்ட் ஆகணும். HELLO அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தோம்னா LSTன்னு கொடுத்துட்டு அப்படியே என்டர் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில், அதாவது 0 இண்டெக்ஸ் இது வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ், இதில் வந்து ஹலோங்கிற ஸ்ட்ரிங் வந்து இன்சர்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி list.pop அப்படின்னு கொடுத்து ஃபங்க்ஷன் கொடுத்து அது என்டர் பண்ணோம்னா வந்து இதில் வந்து 7 அப்படிங்கிற வேல்யூ வந்து பாப்னா லாஸ்ட் வேல்யூ வந்து ரிமூவ் ஆகிரும். அதாவது இந்த 7ங்கிற வேல்யூ ரிமூவ் ஆகிரும். இப்போ லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா வந்து அந்த லாஸ்ட்டில் இருக்க வேல்யூ ரிமூவ் ஆகிட்டு 6 மட்டும்தான் இருக்கும். அதாவது இந்த 1லேருந்து 6 வர மட்டும்தான் இருக்கும். 7ங்கிற வேல்யூ ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ வந்து ரிமூவ்னு கொடுத்துட்டு எந்த வேல்யூ ரிமூவ் பண்ணுமோ, இப்போ நான் வந்து 2.5 அப்படிங்கிற வேல்யூ வந்து ரிமூவ் பண்ணுறேன். என்டர் பண்ணிட்டு LSTன்னு கொடுத்திங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு. LSTன்னு கொடுத்திங்கன்னா 2.5ங்கிற வேல்யூ வந்து இதில் இருக்கும். இந்த லிஸ்ட்டில் இருக்காது. பார்த்திங்கன்னா செகண்ட் இண்டெக்ஸில் இருக்காது. செகண்ட் இண்டெக்ஸில் ஸ்மாஷ் தான் வந்துருக்கும். இப்போ ரிவர்ஸ் அப்படின்னு தரேன். ரிவர்ஸ்னு கொடுத்திங்கன்னா list.revers ரிவர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்கன்னா வந்து அது அப்படியே LSTன்னு கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா வந்து அப்படியே தலைகீழாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருந்தது லாஸ்ட் இண்டெக்ஸுக்கு போயிடும். லாஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வந்துடும். அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும் ஃபுல்லாகவே. இப்போது list.short அப்படின்ட்டு நம்ம டைப் பண்ணால் அந்த இதை வந்து ஷார்ட் பண்ணி வேல்யூலாம் ஷார்ட் பண்ணி காமிக்கும். இதில் வந்து என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைப் எரர் காமிக்கும். ஏன்னா டியூப்புள் இருக்குது இன்ட்டு அப்படிங்கிற 2 டேட்டா டைப் இருக்குது. ஸோ வந்து இதில் வந்து ஷார்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கு. இப்போ நார்மலாக நான் வந்து லிஸ்ட்டு ஈக்குவல் டு நார்மலாக லிஸ்ட்டுக்கான ப்ராக்கெட் போட்டு 1, 45, 34, 23, 98ன்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். ஒரு list.short அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணோம்னா என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து லிஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணோம்னா அதாவது அசெண்டிங் ஆர்டரில் வந்து இது வந்து ஷார்ட் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறையா வீடியோ வேணும்னா என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எனிவே இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ்.